இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் லூயிஸ் ஸ்ட்ரக்சர். அதை பத்தி நம்ம வீடியோ பார்க்கலாம். ஒரு காம்பவுண்டுக்கு இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் மாலிகுலுக்கு எப்படி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் போடலாம்ன்றதை பார்க்கிறோம். அதுக்குரிய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்ப ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 1. அப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கு. 2 into 1 பிளஸ் ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் பாத்தீங்கன்னா 6. அப்ப டோட்டலா உங்களுக்கு எத்தனை வரும்? 8 எலக்ட்ரான் வரும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் இதை கவுண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப்ல இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இதுல சென்ட்ரல் ஆட்டம் எது அப்படின்னு நான் பார்க்கணும். சென்ட்ரல் ஆட்டமா எதை சூஸ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, மோர் எல்டோ நெகட்டிவ் குரூப்பை நீங்க சூஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் இஸ் எ மோர் எல்டோ நெகட்டிவ் குரூப். அப்ப இத சென்ட்ரல் ஆட்டமா வச்சுக்கணும். அப்ப செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை சென்ட்ரலா வச்சுக்கிட்டு ஹைட்ரஜன் சைடுல 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து சென்ட்ரா வச்சுக்கணும். சென்ட்ரா வச்சுக்கிறதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஆட்டமா இருக்கிறத நீங்க சென்ட்ரா வச்சுக்கலாம். மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் எடுத்துக்கிட்டாலும் கரெக்ட் தான். சிங்கிள் ஆட்டம் எது வருதோ அதை சென்ட்ரல் ஆட்டமா வச்சுக்கலாம். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். இது செகண்ட் ஸ்டெப். இப்ப இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரக்சர் போடும்பொழுது பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஃபர்ஸ்ட் நாம கொடுத்துக்கணும். இதுக்கு ஒரு சிங்கிள் பாண்ட், இதுக்கு ஒரு சிங்கிள் பாண்ட், இப்படி கொடுத்துக்கணும். கொடுத்துட்ட பிறகு ஒரு பாண்டுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஷேரிங் எத்தனை அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது ஒரு பாண்டுக்கு 1 பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகும். அப்ப இந்த சிங்கிள் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இந்த சிங்கிள் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், டோட்டலா உங்களுக்கு 4 எலக்ட்ரான் வரும். சரிங்களா? அப்ப இதுல 4 எலக்ட்ரான் போயிருக்கு. இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 இருக்கு. 8ல 4 போச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 4 எலக்ட்ரான். அதாவது தேர்ட் ஸ்டெப்ல இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான்ல இருந்து இந்த பாண்டிங்ல போனதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் கிடைக்கிறது 4 எலக்ட்ரான். அந்த 4 எலக்ட்ரான் தான் உங்களுக்கு லோன் பேர் எலக்ட்ரானா நீங்க சூஸ் பண்ணிக்க போறீங்க. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அன்ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அதாவது 8ல 4 போச்சுன்னா மீதி 4 வந்து அன்ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்றீங்க. அது லோன் பேர் நாம வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இதுதான் உங்களுக்கு வாட்டர் மாலிகுலுடைய லூயிஸ் ஸ்ட்ரக்சர். இது சரிங்களா? இன்னொரு விஷயம் இல்ல, இந்த ஆக்சிஜன் மாலிகுல் ஆக்டேட் ரூல்ஸ் வருதான்னு பார்க்கணும். அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். ஹைட்ரஜன் மாலிகுல் பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஆட்டம் பாத்தீங்கன்னா 2H. சரிங்களா? அப்ப இதுல லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் சரௌண்டிங்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 இது 4 எலக்ட்ரான் லோன் பேர்ல இருக்கு. மற்றது பாத்தீங்கன்னா பாண்ட் பேர்ல இருக்கு. இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். அப்ப டோட்டலா பார்த்தா இந்த ஆக்சிஜன் சரௌண்டிங்ல எத்தனைக்கு 8 எலக்ட்ரான். அப்ப ஆக்டேட் ரூல்ஸ் ஒபே ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க லூயிஸ் ஸ்ட்ரக்சர் போடும்போது கண்டிப்பா ஆக்டேட் ரூல்ஸ் ஒபே ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்டேட் ரூல்ஸ் ஒபே ஆகாது. ஏன்னா இருக்கிறதே ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான்.
அப்ப இது கூட ஷேர் பண்ணும்போது இன்னொரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிச்சுன்னா அது டுயட்டா இருக்கும், அது டுயட் ஒபே பண்ணும். இவ்வளவுதான் வாட்டருடைய ஸ்ட்ரக்சர். இத பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. இதுக்கு நாம டாட் ஸ்ட்ரக்சர் கூட வச்சு காமிக்கலாம். அது எப்படி கேட்டீங்கன்னா, ஆக்சினை சென்டரா வச்சுக்கிறீங்க, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போடுகிறீங்க, இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், அப்ப இங்க 2 எலக்ட்ரான் போட்டுட்டு ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க, இங்க 2 எலக்ட்ரான் போட்டுட்டு ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. இதுதான் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். லூயிஸ் ஸ்ட்ரக்சர், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். வாட்டர் மாலிகுலை வச்சு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுல நாம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப்ல சென்ட்ரல் ஆட்டம் சூஸ் பண்ணிக்கிட்டு சிங்கிள் பாண்ட் போட்டுக்கணும். சிங்கிள் பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்துக்கணும். இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். அப்ப இந்த சிங்கிள் பாண்ட்ல 2 எலக்ட்ரான், இந்த சிங்கிள் பாண்ட்ல 2 எலக்ட்ரான், டோட்டல் ஆஃப் 4 எலக்ட்ரான். அப்ப இந்த வேலன்ஸ்ல இருந்து அத மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 4 எலக்ட்ரான் ஃபில் பண்றதுக்கு லோன் பேரா இங்க போடுகிறீங்க. அதுக்கப்புறம் ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணதான் பாக்குறீங்க, செக் பண்ணிக்கிறீங்க, டுயட் ஒபே பண்ணதான் செக் பண்ணிக்கிறீங்க, ஆன்சர் ஓவர். அப்ப இது வாட்டர் மாலிகுலர் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் SO3 சல்பர் ட்ரைஆக்சைடுடைய லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன ரூல்ஸ் பார்த்தோமோ அந்த ரூல்ஸ் ஒபே பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணிக்கணும். சல்பருடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, ஆக்சைடுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. இங்க 3 ஆட்டம் இருக்கனால 6 into 3. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 18 plus 6 24. அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 24 எலக்ட்ரான் இருக்கு இந்த காம்பவுண்டுக்கு. இப்ப செகண்ட் ஸ்டெப்ல இதனுடைய சென்ட்ரல் ஆட்டம் சூஸ் பண்ண போறோம். நம்ம சொன்ன மாதிரி இங்க சிங்கிள் ஆட்டமா இருக்கு பாத்தீங்களா, அது சென்ட்ரல் ஆட்டமா சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம S போட்டுக்கோங்க. இந்த சைடுல ஒரு ஆக்சிஜன், இந்த சைடுல ஒரு ஆக்சிஜன், இங்க அல்லது இங்க ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கோங்க. சரியா? அப்ப இது வந்து போட்ட பிற்பாடு சிங்கிள் பாண்ட், ஒவ்வொரு பாண்டுக்கும், அதாவது between 2 ஆட்டம், 2 ஆட்டத்துக்கு இடையில சிங்கிள் பாண்ட் போடுறீங்க. இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், இங்க ஒரு சிங்கிள் பாண்ட். சரிங்களா? இப்ப சிங்கிள் பாண்ட் போட்ட பிற்பாடு எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 3 பாண்ட் இருக்கு. அப்ப 3 பாண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை எலக்ட்ரான் அதுல ஷேர் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்னா 3 பாண்டுக்கு 6 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து -24 - 6, ஆன்சர் வந்து 18 எலக்ட்ரான் வரும். சரிங்களா? அதாவது இந்த வேலன்ஸ்ல இருந்து இந்த பாண்டிங் எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 18 எலக்ட்ரான் வரும். அதுதான் நம்ம இங்க அன்ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போடுறோம். இப்போ இந்த பாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி போட்டுக்கங்க. இப்போ 18 எலக்ட்ரான் இருக்கு, அந்த 18 எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறோம். இப்போ இங்க ஆக்சிஜன் பாருங்க, இங்க பாண்டிங்ல 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்கணும், ஆக்டேட் ரூல்ஸ் ஒபே பண்றதுக்கு 6 எலக்ட்ரான் இருக்கணும். அப்ப இங்க 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இங்க 2 எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு. ரிமைனிங் 6 எலக்ட்ரான் இங்க போட்டுங்க. 1 2 3 4 5 6. இப்போ டோட்டலா 6 plus 6 12 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. இங்க 18ல 12 வந்துருச்சு. ரிமைனிங் 6 இருக்கு. அந்த 6 இங்க ஆக்சிஜன்ல ஃபில் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சல்ஃபர் பாக்குறீங்க.
சல்ஃபருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 பாண்ட் இருக்கு. 3 பாண்ட்ல ஷேரிங்ல எத்தனை கப்? 6 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்ப ஆக்டேட் ரூல்ஸ் உபயோக படி பாத்தீங்கன்னா இன்னும் 2 எலக்ட்ரான் மிஸ் ஆகுது. அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து எடுத்துக்கும், ஏதாவது ஒரு ஆக்சில் இருந்து எடுத்துட்டு 2 எலக்ட்ரான் எடுத்துட்டு அது பாண்ட் ஷேர் பண்ணிக்கும். அப்ப ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இங்க கொடுக்கலாம், 2 எலக்ட்ரான் இங்க கொடுக்கும்போது அதாவது இந்த ஆக்சில் இருந்து 2 எலக்ட்ரான் இங்க ஷேர் ஆகுது. அப்ப இங்க என்ன வரும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இன்னொரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், டோட்டலா 4 எலக்ட்ரான் வந்துரும். அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ரிமைனிங் பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 4 எலக்ட்ரான் மட்டும் போட்டுக்குங்க. 1 2 3 4. ஓகேங்களா? அப்ப சல்ஃபர் சிங்கிள் பாண்ட் இந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணிக்கங்க. சிங்கிள் பாண்ட் எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கங்க. தட்ஸ் ஆல். இதுதான் லூயிஸ் ஸ்ட்ரக்சர். சல்ஃபருக்கு பாத்தீங்கன்னா இப்ப 8 எலக்ட்ரான் வந்துருச்சான்னு பாருங்க. 1 2 3 4. அப்ப 4 பாண்ட் இருக்கு. ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். அப்ப சல்ஃபர் பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது. அப்ப ஆக்டேட் ரூல்ஸ் உபயோக பண்ணுது. இந்த மாதிரி ஆக்சன் பாத்தீங்கன்னா இதுவும் ஆக்டேட் ரூல்ஸ் உபயோக பண்ணிக்கும். சரிங்களா? இந்த ஆக்சன் உபயோக பண்ணதா பாருங்க. கண்டிப்பா உபயோக பண்ணும். இங்க 4 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 4 எலக்ட்ரான். 2 பாண்டுக்கு 4 எலக்ட்ரான், இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ல 4 இருக்கு. டோட்டலா 8. இதுதான் உங்களுக்கு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் போடக்கூடிய வழிமுறை. இதுக்கு நீங்க டாட் ஸ்ட்ரக்சரும் போட்டு காமிக்கலாம். டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி போடலாம்? சல்ஃபர் போடலாம். இந்த 2 எலக்ட்ரானுக்கு இந்த சிங்கிள் பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், இந்த டபுள் பாண்டுக்கு 4 எலக்ட்ரான். 1 2 3 4. ஆக்சன் நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6. இங்க பாத்தீங்கன்னா இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு. சிங்கிள் பாண்ட் 2 எலக்ட்ரான் போட்டுக்கங்க. ஆக்சன் போட்டுட்டு 1 2 3 4 5 6. இங்க ஆக்சன் மாலிக்யூல் போட்டுக்கலாம். 1 2 3 4. இந்த மாதிரி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் காமிக்கலாம். இது சல்ஃபர் ட்ரைஆக்சைடு லூயிஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்க்க போறது HNO3. HNO3 லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கிறோம். இந்த ஸ்டெப் மூலமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இனிமே டக்கு டக்குன்னு போடலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா HNO3. இதுல சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன். அப்ப நைட்ரஜன் வச்சுக்கலாங்க. நைட்ரஜன் போட்டுக்குங்க. ஆக்சிஜன் போட்டுக்குங்க. ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இப்ப நம்ம இந்த மாதிரி சென்ட்ரல் ஆட்டத்தை வச்சுக்கிட்டு சுத்தியும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய வேல்யூஸ் டோட்டல் வேல்யூஸ் எவ்வளவு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு 1, நைட்ரஜனுக்கு 5, ஆக்சிஜனுக்கு 6. 3 ஆட்டம்னால 6 × 3 18. அப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணிக்கோங்க. 18 + 5 23 24. 24 எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டாச்சு. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்? இதே நம்ம சிங்கிள் பாண்ட் போடலாம். between 2 ஆட்டத்துக்கு சிங்கிள் பாண்ட் போட்டுக்குங்க. போடாச்சு. டோட்டலா எத்தனை பாண்ட் வருது? 1 2 3 4 பாண்ட் வருது. அப்ப 4 பாண்டிங்னா அதுல 2 எலக்ட்ரான் போட்டுக்குங்க. 4 × 2 8 எலக்ட்ரான் போய்டும். அப்ப 24 - 8 16 எலக்ட்ரான். அப்ப இந்த 16 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறோம். அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேட் பண்றது, இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நைட்ரஜன் பாண்ட் ஆக்சிஜன் பாண்ட் ஆக்சிஜன் பாண்ட் ஆக்சிஜன் பாண்ட் ஹைட்ரஜன். ஓகே. இப்ப ஆக்சிஜனுக்கு நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் இருக்கு, 2 எலக்ட்ரான் ஷேர்ல இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் வரணும். 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6.
நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 எலக்ட்ரான் இங்க 2 எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு. அப்ப வரக்கூடிய ரிமைனிங் எலக்ட்ரான் எத்தனை கேட்டீங்கன்னா 2 2 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்கணும் 4. அப்ப இங்க 2, அப்ப இங்க 2. அதாவது ஆக்டேட் ரூல்ஸ் ஒபே பண்றதுக்கு 8 எலக்ட்ரான் வரணும். அப்ப இங்க 2 இங்க 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 4 இருக்கு. 4ல மேல 2 கீழ 2 போட்டு ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப நைட்ரஜன் பாருங்க. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப நைட்ரஜன் வந்து ஆக்டேட் ரூல் ஒபே படி பார்க்கிறதுக்கு இன்னும் எத்தனை வரணும் 2 எலக்ட்ரான் வரணும். அப்ப என்ன பண்ணிக்கீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ஹைட்ரஜன் என்னவா இருக்கீங்க டூயட்ல இருக்கு. கரெக்டாவே இருக்கு, டூயட்ல இருக்கு. அதனால இங்க எலக்ட்ரான் ஃபில் பண்ண தேவையில்ல, விட்டுலாம். இங்க வாங்க, இப்ப நைட்ரஜனுக்கு 8 எலக்ட்ரான் ஃபில் பண்றதுக்கு இங்க இருந்து 2 எலக்ட்ரான் இது வாங்கிக்கும். அப்ப டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் போடும்போது என்ன போடலாம் நம்ம நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் அண்ட் பாண்ட் H. அப்ப இங்க எலக்ட்ரான் ஃபில் பண்ணீங்க 1 2 3 4. இங்க 1 2 3 4 5 6. இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான் இங்க வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4. அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு HNO3 லூயிஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கு நீங்க டாட் ஸ்ட்ரக்சர் போடலாம். எப்படி போடலாம் கேட்டீங்கன்னா நைட்ரஜனை சென்டரா வச்சுக்கோங்க. இந்த 2 பாண்ட் இருக்கு, மொத்தம் 4 எலக்ட்ரான் 1 2 3 4. இந்த பக்கம் 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இங்க 2 எலக்ட்ரான் போடுங்க 1 2. அப்ப கீழ ஒரு பாண்ட் இருக்கு. அப்ப இங்க 2 எலக்ட்ரான் போட்டுங்க 1 2. இப்ப நைட்ரஜன் சுத்தி எது பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அப்ப ஆக்டேட் ரூல்ஸ் ஒபே ஆகுது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இங்க போடுங்க 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் ஒரு ஆக்சிஜன் 1 2 3 4 5 6. இந்த பக்கம் ஒரு 7 8 ஹைட்ரஜன். ஓகே, அப்ப இது உங்களுக்கு HNO3 ஸ்ட்ரக்சர் ஓவர். லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கிறோம். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஈஸியா கவுண்ட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம மாத்தணும்ன்றது ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க. இப்ப இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபில் பண்ணலாம் நீங்களே. N2O5. இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் வந்து 5 5 into 2 plus ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் 6 into 5. 5 ஆட்டம் இருக்கு, இதனுடைய வேலன்ஸ் 6. பெருக்குங்க 30 plus 10 40 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நம்ம சென்ட்ரல் ஆட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. நைட்ரஜன் நைட்ரஜன் இதுக்கு சென்டர்ல ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இதுக்கு நேரா கீழ ஒரு ஆக்சிஜன், இதுக்கு நேரா கீழ ஒரு ஆக்சிஜன், இந்த சைடுல ஒரு ஆக்சிஜன். டோட்டலா 5 ஆக்சிஜன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் சிங்கிள் பாண்ட் போட்டுக்கோங்க. 2 ஆட்டத்துக்கு இடையில சிங்கிள் பாண்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிங்கிள் பாண்ட் எத்தனை வருது பாருங்க 1 2 3 4 5 6. அப்ப 6 வந்து பாண்டிங்ல இருக்கு, 6 பாண்ட் இருக்கு. அப்ப 6 2 எலக்ட்ரான், 6 into 2 எலக்ட்ரான் 12 எலக்ட்ரான். 40 எலக்ட்ரான் 12 போயிடுச்சுனா 40 ல 12 போயிடுச்சுனா 28 எலக்ட்ரான். அப்ப 28 எலக்ட்ரான் இங்க வந்து அன்ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போட போறோம். போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் பாருங்க, இங்க 2 பாண்ட் இருக்கு, 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இங்க 2 எலக்ட்ரான் போட்டுங்க, கீழ 2 எலக்ட்ரான் போட்டுங்க, 4 எலக்ட்ரான் வந்துரும். நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் போங்க, இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட்ல 2 எலக்ட்ரான் போய்டும். அப்ப ஆக்டேட் ரூல் ஒபே பண்றதுக்கு இன்னும் 6 எலக்ட்ரான் தேவை. அப்ப இங்க 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் இங்க 1 2 3 4 5 6. இப்போ டோட்டலா எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க 6, இங்க 6 12, இங்க 4 16, இங்க 6 16 plus 6
22. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. 22 plus 6 28. அப்ப 28 எலக்ட்ரான் கரெக்டா வந்துரும். சரிங்களா? இப்ப எல்லா ஆட்டமும் ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணனும். இது ஒபே பண்ணுது. இது எல்லா ஆக்சிஜனும் ஆக்டேட் ரூல் ஒபே பண்ணுது. நைட்ரஜன் பாருங்க 1 2 3 பாண்ட் இருக்கு. 3 பாண்டுக்கு 6 எலக்ட்ரான் போய்டும். அப்ப ரிமைனிங் 2 எலக்ட்ரான் இருக்கு. ஆக்டேட் ரூல் ஒபே பண்றதுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கும், இந்த ஆக்சிஜன் அல்லது இந்த ஆக்சிஜன் ஏதோ ஒரு ஆக்சிஜன்ல 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிட்டு டபுள் பாண்ட் வந்துரும். அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும்? டபுள் பாண்ட் N, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, N. இந்த ஆக்சிஜன்ல இருந்து 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணிட்டு டபுள் பாண்ட் வந்துரும். டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O. இப்போ எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கங்க. இங்க 2 எலக்ட்ரான் ஷேர் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 4 தான் இருக்கும். 1 2 3 4. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு வந்து 8 எலக்ட்ரான் வருது பாருங்க. 1 2 3 4. 4 into 2 8 எலக்ட்ரான். இந்த நைட்ரஜனுக்கு 1 2 3 4 8 எலக்ட்ரான் வந்துரும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் போடுங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் ஒன் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4. இங்க 1 2 3 4 5 6. N2O4 டயகிராம் ஈஸியா போடலாம். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும்.